இது நபியோருடைய காலத்தில் விடுபட்ட ஒரு ஒரு வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனை படிப்பது, குர்ஆன் நாங்கள் தமிழ் மொழியை தாய்மொழியாக பேசக்கூடியவர்கள், அரபு மொழியில் இருக்கக்கூடிய குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை நாங்கள் ஒரு அளவுக்காவது அறிந்து கொள்வது மிக ஒரு முக்கியமான ஒரு இபாதத். நபியவர்கள் சொன்னார்கள், மஜ்தமா கௌமுன் ஃபி பைத்தி மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாப் அல்லாஹ் வ யததாரஸூனஹு பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா வ கஷியத்துஹுமுர் ரஹ்மா வ ذكرஹுமுல்லாஹு ஃபீ மன் இந்தா. அல்லாஹ்வுடைய மாளிகைகளில் ஏதாவது ஒரு மாளிகையிலே யாராவது ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதி அவர்களுக்கு மத்தியில் அதை பாடம் நடத்தி விளங்கி கொண்டால் சக்கீனா என்று சொல்லக்கூடிய அமைதி அவர்களுக்கு இறங்கும். அல்லாஹ்வுடைய அருள் அவர்களை மூடிக்கொள்ளும், ரஹ்மத் மூடிக்கொள்ளும். இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா வதக்கரஹுமுல்லாஹு ஃபீ மன் இந்தா, அவனிடத்தில் இருக்கக்கூடிய மலாய்க்காமார்களிடத்திலே இந்த கூட்டத்தை பற்றி பேசுகிறான். அப்படியான ஒரு பொறுமதியான ஒரு சபையாக இந்த சபை இருக்கிறது. காரணம், அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன், அதிலுள்ள ஆயத்துக்களை நாங்கள் ஓத கேட்டு அதிலுள்ள விஷயங்களை விளங்குவதற்காக இருக்கிறோம். எங்களுடைய வாழ்நாளிலே நாங்கள் செலவழிக்கக்கூடிய நேரங்களிலே இந்த நேரம் மிக ஒரு பொறுமதியான ஒரு நேரமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் இதற்குரிய கூலியை தருவான் என்று மேலே கூறிய ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எமது மாவட்டத்திலே பள்ளிவாசல்கள் தொழுகைகளுக்கு மாத்திரம் திறக்கப்பட்டு பின்பு ஒரு சில தீனுடைய பணிகள் சில சகோதரர்களால் செய்யப்படுகிறது. அல்லாஹ் அவர்களை கபூல் செய்ய வேண்டும். அது போக கூடுதலான நேரங்களிலே பள்ளிவாசல்கள் பாலடைந்த நிலையில் தான் இருக்கிறது. இதா ராய்த்தும் ஒரு ரஜுலை அத்தாதுல் மஸ்ஜித் ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான். ஒரு மனிதன் அடிக்கடி பள்ளிவாசலுக்கு வந்து செல்வதை நீங்கள் கண்டால் அவன் உண்மையான மோமின், இறை விசுவாசி என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்றைய இந்த அமர்விலே இது ஒரு எளிமையான ஒரு அமர்வாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையிலே மிகவும் ஒரு பொறுமதியான ஒரு சபையாக இருக்கிறது. பதால் இஸ்லாம் கரீபன், இஸ்லாம் பரதேசியாகவே ஆரம்பித்தது. இஸ்லாம் ஆரம்பித்த காலத்தில் சில குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ளவர்கள் மூலமாகத்தான் இந்த இஸ்லாம் ஆரம்பிக்கப்பட்டது என்பது மிக முக்கியமான விடயம். இன்றைய இந்த ஒன்றுகூடலிலே நாங்கள் அல் குர்ஆனுடைய சூரா அல் ஃபாத்திஹாவுடைய விளக்கத்தை நாங்கள் எடுப்போம். சூரா அல் ஃபாத்திஹாவை பொறுத்தவரையில் நாங்கள் நாளாந்தம் ஐங்கால தொழுகைகளிலே ஓதக்கூடிய ஒரு சூரா. நாங்கள் இன்று சொல்லக்கூடிய இந்த விடயங்களை நீங்கள் கேட்கும் பொழுது எனது வாழ்நாளிலே நேர காலத்துடன் நான் இதை அறிந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் என்று நீங்கள் சில நேரம் சிந்திக்கக்கூடும். அந்த முக்கியமான, அந்த அளவுக்கு மிக முக்கியமான சில விடயங்களை அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே வைத்திருக்கிறான். சூரத்துல் ஃபாத்திஹா என்றால் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அல் குர்ஆனை எடுத்தால் அதனுடைய ஆரம்ப சூறாவாக சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், தொழுகையில் நாங்கள் ஓதக்கூடிய அந்த சூரா அதுதான் சூரா அல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். இவைகள் 7 வசனங்களாக இருக்கின்றன. இதனுடைய மேலோட்டமான பொருள் உங்களுக்கு நீங்கள் ஞாபகத்துக்கு வருவதற்காக நான் சொல்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் நான் ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களின் இரட்சகனான அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. அர் ரஹ்மானிர் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். மாலிகி யௌமித்தீன், அவன் தீர்ப்பு நாளின் அதிபதி. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், மேலும் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக.
ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ எவர்கள் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதையை, கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன், கோபத்துக்குள்ளானவர்களுடைய பாதை அல்ல, வழி தவறியவர்களுடைய பாதையும் அல்ல. இது இந்த சூராவுடைய மேலோட்டமான பொருள். இந்த சூறாவிலே இதனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள். ரவல் இமாம் அஹ்மத் பில் முஸ்னத் அன்ன உபய் இப்னு கஅப் قرأ النبي صلى الله عليه وسلم القرآن فقال رسول الله صلى الله عليه وسلم والذي نفسي بيده ما أنزل في التوراة ولا في الإنجيل ولا في الزبور ولا في القرآن مثلها هي السبع المثاني والقرآن العظيم الذي أوتيته. الإمام أحمد அவர்கள் முஸ்னத் என்ற கிரந்தத்தில் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்கிறார்கள். அவர்கள் நபி அவர்களுக்கு இந்த குர்ஆனுடைய தாயான இந்த சூரா அல் ஃபாத்திஹாவை ஓதி காட்டினார்கள். உபய் இப்னு கஅப் என்ற சஹாபி இந்த உம்முல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய சூரா அல் ஃபாத்திஹாவை நபி அவர்களுக்கு ஓதி காட்டினார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், எனது உயிர் எவன் வசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக அல்லாஹு தஆலா இந்த தௌராத்திலோ, தௌராத் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட வேதம், அல்லது இன்ஜீலிலோ ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதத்திலோ, அல்லது ஜபூர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதத்திலோ, அல்லது இந்த குர்ஆனிலோ இந்த சூரா அல் ஃபாத்திஹாவை போன்று ஒன்றையும் அல்லாஹ் இறக்கவில்லை என்று சொன்னார். அது மீண்டும் மீண்டும் ஓதப்படக்கூடிய 7 ஆயத்துக்களை கொண்டது நான் கொடுக்கப்பட்ட மகத்தான குர்ஆன். இந்த ஹதீஸிலிருந்து நீங்கள் என்ன விளங்குகிறீர்கள் என்று சொன்னால், முந்தைய வேதங்கள் எதிலேயும் இல்லாத ஒரு சூறா தான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா. அது மாத்திரமல்ல, அல் குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றன. அந்த 113 சூறாக்களிலும் இந்த சூரா அல் ஃபாத்திஹாவை போன்று எந்த ஒரு சூறாவும் கிடையாது. அப்படியான மிக பொறுமதியான ஒரு சூறாவாகவே இந்த சூறா இருக்கிறது. இந்த சூரா அல் ஹிஜ்ரிலே அல்லாஹு தஆலா இந்த விடயத்தை சொல்கிறான் அல் குர்ஆனிலே, வலகத் ஆதீனாக சபஆம் மினல் மசானி வல் குர்ஆனில் அதீம், திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 ஆயத்துக்களை நாம் உமக்கு தந்திருக்கிறோம், குர்ஆனையும் தந்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். சத்தம் மைக் ஈக்கரை சுட்டு தெளிவாய்க்குதா? எனவேதான் இந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் மாத்திரமல்ல, ஜின்கள் வந்து இந்த குர்ஆனுடைய விளக்கங்களை கேட்பார்கள். எங்களை போன்ற ஒரு படைப்பு தான் ஜின்கள். அவர்களுக்கும் இந்த விடயங்களை விளங்குவதற்காக இந்த இடங்களுக்கு வருவார்கள், பள்ளிவாசல் என்ற வகையிலே. எனவே அல் குர்ஆனை பொறுத்தவரையில் சூரா அல் ஹிஜ்ரிலே அல்லாஹு தஆலா மீண்டும் மீண்டும் ஓதப்படக்கூடிய சூரா என்று இந்த சூரல் ஃபாத்திஹாவை சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, முழு குர்ஆனுடைய சாராம்சமும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருக்குது. எங்கள் எல்லோருக்கும் அது பாடம். இந்த சூரா அல் ஃபாத்திஹாவுடைய மற்றொரு சிறப்பை பற்றி நபி அவர்கள் வஃபி ஸஹீஹுல் புகாரி அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لأبي سعيد بن المعلى لو علمنك سورة هي أعظم السور في القرآن. பள்ளிவாசலிலே அபு சயீத் இப்னு அல் முஅல்லா என்ற சஹாபி வந்த பொழுது நபி அவர்கள் சஹாபியர்கள் சொன்னார்கள், நீங்கள் இப்பொழுது பள்ளிவாசலிலிருந்து வெளியே செல்வதற்கு முற்பாடு ஒரு மிக சிறப்பான ஒரு சூறாவை நான் உங்களுக்கு படித்து தருவேன் என்று சொல்லிவிட்டு பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரா அல் ஃபாத்திஹாவை படித்து கொடுத்தார்கள். எனவேதான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்கள் மிக கவனமாக நீங்கள் பாருங்கள். நாளாந்தம் நாங்கள் தொழுகையில் ஓதக்கூடிய இந்த சூரா, அதனுடைய பொருளை நீங்கள் சிந்திப்பதற்காக கட்டாயமாக இந்த பொருள் விளங்கி இருக்க வேண்டும். சூரா அல் ஃபாத்திஹாவிலே பிஸ்மி முதலாவது வசனமாக இமாம்களில் ஒரு சாரார் சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் நாங்களும் பின்பற்றுகிறோம். முதலாவது வசனம் சூரா அல் ஃபாத்திஹா இதிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதுதான் முதலாவது வசனமாக இருக்கிறது. அதிலே அல்லாஹ்வுடைய 3 திருநாமங்கள் இருக்கின்றன. உலகத்தில் உள்ள வேதங்கள் எந்த ஒரு வேதத்தை எடுத்தாலும் குர்ஆனுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. நீங்கள் குர்ஆனை பிரட்டி முதலாவதாக பார்க்கும் பொழுது பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு என்றுதான் குர்ஆன் ஆரம்பிக்கிறது. எவ்வளவு பெரிய சிறப்பு! ஒரு புத்தகத்தை பிரட்டும் பொழுது முதலாவதாக நாங்கள் புத்தகத்தை பிரட்டி பார்க்கும் பொழுது முதலாவது வசனத்திலே முதலிலே பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு.
ஒரு மனிதன் நுழையும் பொழுது அல்லாஹ்வுடைய பெயரைத்தான் முதலாவதாக குர்ஆனிலே சொல்கிறான். அதனை அடுத்து அல்லாஹ்வுடைய பெயர் வந்ததை அடுத்து அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையவர். அல்லாஹ்வுடைய பெயரை உலகத்தில் யாரும் பெயர் வைத்தது கிடையாது. உலகத்தில் பல மொழிகள் இருந்தாலும் இதுவரைக்கும் யாரும் அல்லாஹ்வுடைய பெயரை பெயராக வைத்தது கிடையாது. அப்படி வைத்தால் அவர்கள் உயிர்வாழ், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை வரும். யாரும் பெயர் வைத்தது கிடையாது. இது அல்லாஹ்வுடைய திருநாமம். அந்த அல்லாஹ்வுடைய பெயரை நாங்கள் மொழியும் பொழுது உள்ளச்சத்துடன் மொழிய வேண்டும். சிறப்பாக வீடுகளிலே அல்லாஹ்வுடைய பெயர் எங்கேயாவது இருந்தால் அதை கண்ணியப்படுத்த வேண்டும். தாள்களில் கீழே எழுதி கிடந்தால் அதை எடுத்து நாங்கள் கண்ணியமாக வைக்க வேண்டும். அதனை அடுத்து அர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய விசேட பண்பு, அளவற்ற அருளாளன், அதிகமாக இரக்கம் காட்டக்கூடியவர். அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையவர். இரண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், அர் ரஹ்மான் என்றால் உலகத்தில் பொதுவாக எல்லோருக்குமே இரக்கம் காட்டக்கூடியவர். மூமின்களுக்கும் இரக்கம் காட்டுவான், காபிர்களுக்கு இரக்கம் காட்டுவான். நீங்கள் காணுகிறீர்கள், எத்தனையோ இடங்களில் சிலை வணக்க மக்கள் செய்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான். எத்தனையோ இந்த வயல்களிலே முஸ்லிம்களும் பயிர் செய்கிறார்கள், அந்நியர்களும் செய்கிறார்கள். அவர்களுக்கும் விளைச்சல் வருகிறது, எங்களுக்கும் வருகிறது. பாவம் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்கை கொடுக்கிறான். பொதுவாக இந்த உலகத்தில் இரக்கம் காட்ட முடியும். ரஹீம் என்றால் ஆகிரத்தில் மாத்திரம் இரக்கம் காட்ட முடியும். பாவிகளுக்கு மறுமையில் இரக்கம் கிடையாது. இந்த பிஸ்மி மிகவும் சிறப்பானது. வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் சாப்பிடும் பொழுதும் பிஸ்மி சொல்லுவது, தூங்கும் பொழுது பிஸ்மி சொல்லுவது, வீட்டிலிருந்து வெளியேறும் பொழுது பிஸ்மி சொல்லுவது, இவ்வாறு நிறைய சிறப்புகளை அல்லாஹ் பிஸ்மிக்கு வைத்திருக்கிறான். வாழ்க்கையில் நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். பழக்கமாக சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா என்று சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை நாங்கள் ஆக்க வேண்டும். வாகனத்திலும் பிஸ்மில்லா, இவ்வாறு வாழ்க்கையில் அந்த பழக்கத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டிய முதலாவது வசனம். அதனை அடுத்து அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கு உரியது. அல்ஹம்து என்றால் புகழ், அதிலே அல் வந்திருக்கிறது. இந்த அல் அனைத்து என்ற அர்த்தத்தை தருகிறது. அனைத்து என்றால் புகழ் 4 வகையாக இருக்கிறது. அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹ் மனிதனை புகழ்வது, மனிதன் அல்லாஹ்வை புகழ்வது, மனிதன் மனிதனை புகழ்வது. எல்லா வகையான புகழும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். உதாரணமாக நாங்கள் ஒரு மனிதனை பார்த்து சொல்கிறோம், இவன் அழகாக இருக்கிறான் என்று சொல்கிறோம் என்றால் மனிதன் மனிதனை புகழ்கிறான். அந்த மனிதனுக்கு அழகை கொடுத்தது யார்? அல்லாஹ் கொடுத்தான். எனவே அந்த புகழ் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு தான் சென்றடைகிறது. எனவேதான் அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவன் அகிலத்தார்கள் நிறைச்சவன். லில்லா என்ற வார்த்தையிலே அல்லாஹ்வுக்கே உரியது என்பது. லி என்றால் அது சொந்தமானது, அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. உதாரணமாக இந்த சைக்கிள் இன்னாருக்கே உரியது, கடிவாளம் குதிரைக்கே உரியது, இந்த சாவி இந்த கதவுக்கே உரியது என்பதை போன்ற அனைத்து புகழும் லில்லாஹி அல்லாஹ்வுக்கே சொந்தமானது, வேறு யாருக்கும் சொந்தமானதல்ல. ரப்பில் ஆலமீன் உலகத்தார்களின் இறைச்சகர். உலகத்தார்கள் என்பது பல வகை. உலகத்தார்கள் என்பது பல வகை. உதாரணமாக பறவைகள் உலகம், மீன்கள் உலகம், மிருகங்களுடைய உலகம், இவ்வாறு ஜின்கள் உலகம், மனிதர்கள் உலகம், மலாய்க்காமார்கள் உலகம், இப்படி பல உலகங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அனைவருக்குமே சொந்தமானவன் ரப்பாக இறைவனாக கொண்டிருக்கிறான். ரப்பு என்றால் பிரதானமாக 3 அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒன்று எஜமானன் என்ற அர்த்தம் குர்ஆனிலே வருகிறது. சூரா யூசுஃபிலே ஒரு இடத்திலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் இருக்கும் பொழுது ஒருவர் சிறையிலிருந்து வெளியே செல்கிறார். அந்த வெளியே செல்லக்கூடியவரை பார்த்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உஸ்குர்னி இந்த ரப்பிக, உமது எஜமான இடத்தில் என்னை ஞாபகப்படுத்துங்கள், இப்படி ஒரு சிறையில் இருப்பதாக ஞாபகப்படுத்துங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அந்த இடத்தில் ரப்பு என்ற வார்த்தைக்குரிய பொருள் எஜமானன் என்பதாகும். இரண்டாவது அர்த்தம் சொந்தக்காரன் என்ற அர்த்தம் இருக்கிறது ரப்புக்கு. உதாரணமாக மன் ரப்பு ஹாதல் பைத், இந்த வீட்டுடைய சொந்தக்காரன் யார்? எனவே ரப்பு என்றால் இரண்டாவது அர்த்தம் சொந்தக்காரன், முதலாவது அர்த்தம் எஜமானன்.
மற்றொரு அர்த்தம் இருக்கிறது, அதுதான் மிக முக்கியமான அர்த்தம். இரட்சகன் என்பதாகும். இரட்சகன் என்றால் யார்? ஒரு வஸ்துவை திட்டமிட்டு படைக்க வேண்டும், படைத்து அதுக்கு ரிஸ்க் அளிக்க வேண்டும், அதை மூத்தாக்க வேண்டும், இப்படி அனைத்தையும் செய்யக்கூடியவன் தான் ரப்பு என்று சொல்லப்படும். எனவே ரப்பில் ஆலமீன், உலகத்தாக்களின் இரட்சகனான அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷத்துக்கு எல்லை கிடையாது. ஒரு அடியான் தொழுகையிலே அல்லது வெளியிடங்களில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும் பொழுது ஹமிதனி ரப்பி, ஹமிதனி அபதி, எனது அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எவ்வளவு சந்தோஷப்படுகிறான் அல்லாஹ்வை ஒரு அடியான் புகழும் பொழுது. அதனை அடுத்து அர் ரஹ்மான் ரஹீம், மீண்டும் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடன் என்ற வார்த்தை அல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீமிலும் அர் ரஹ்மான் ரஹீம் என்று வந்திருக்கிறது. பின்பு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னதன் பிற்பாடு அர் ரஹ்மான் ரஹீம் என்று 3வது வசனத்திலும் வருகிறது. ஏன் அதை அல்லாஹ் மடங்கி சொன்னான் என்றால், அல்லாஹ் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக. உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு நிறைய திருநாமங்கள் இருக்கின்றன. அல் கஹார், அடக்கி ஆளக்கூடியவன், அல் முன்தகிம், பழிவாங்கக்கூடியவன், அல் ஜப்பார், அதாவது சர்வதிகாரி. இவ்வாறு பல திருநாமங்கள் அல்லாஹ்வுக்கு இருந்தாலும் இந்த இடத்திலே குர்ஆனிலே முதலாக அல்லாஹ்வுடைய பெயரை இந்த உலக மக்களுக்கு அல்லாஹ் சொல்ல வரும் பொழுதும் 100க்கும் மேற்பட்ட திருநாமங்கள் அல்லாஹ்வுக்கு இருந்தும் அல்லாஹ் என்ன பெயரை சொல்கிறான் என்றால் அர் ரஹ்மான், இரக்கமுள்ளவன் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். பழிவாங்கக்கூடியவன், தண்டிக்கக்கூடியவன், சர்வதிகாரி, இதையெல்லாம் அல்லாஹ் கூற வரவில்லை. முதலாவதாக தனது அடியார்களுக்கு தனது பண்புகளை சொல்ல நினைத்த பொழுது அவன் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், நன்கு இரக்கமுள்ளவன், அர் ரஹீம், மிகவும் நிகரற்ற அன்புடையோன் என்ற பண்புகளை அவன் கூற வந்திருக்கிறான். அதனை அடுத்து மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி. தீர்ப்பு நாளின் அதிபதி என்று சொல்லும் பொழுதும் யௌமலா தம்லிகு நஃப்சுல்லி நஃப்ஸின் ஷைஅன் வல் அம்ரு யௌமைதில் லில்லாஹ். கியாமத்துடைய நாளையிலே எந்த ஒரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவுக்கு பிரயோசனம் செய்ய முடியாது. எமது தந்தை அல்லது தாய், அன்புள்ள மனைவி, எமது பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் யாரும் எங்களுக்கு பிரயோசனம் செய்ய மாட்டார்கள். உலகத்தோட அந்த உறவெல்லாம் நின்று கியாமத்தில் நீங்கள் உங்களுடைய தந்தையை பார்த்து நீங்கள் புதினப்படுவீர்கள். தந்தை மகனை பார்த்து புதினப்படுவார். கூட இருந்த மனைவியை பார்த்து கணவன் புதினப்பட வேண்டி வரும். குழந்தைகள் சகோதரர்களை பார்த்து புதுமை அடைய வேண்டி வரும். விரண்டோடுவார்கள், உதவி செய்ய மாட்டார்கள். யாரும் பிரயோசனம் செய்ய முடியாது. விடயம் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. இந்த உலகம் அழிந்ததன் பிற்பாடு அல்லாஹ் தஆலா கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், அரசாட்சி இன்றைய தினம் யாருக்கு சொந்தம்? உலகத்தை ஆண்டு எல்லோருமே மண்ணோடு மண்ணாய் கிடப்பார்கள். பதில் சொல்வதற்கு யாரும் இல்லை. அண்ட சராசரத்தில் இந்த கேள்வி அலைமோதும். லிமனில் முல்குல் யௌம், இன்றைய தினம் அரசாட்சி யாருக்கு சொந்தம்? அல்லாஹ் கேட்பான். இந்த கேள்வி அண்ட சராசரத்தில் அலைமோதும். பதில் சொல்ல யாரும் இருக்க மாட்டார். கடைசியாக அல்லாஹ்வை பதில் சொல்வான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், ஒருவனான அடக்கியாலும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது என்ற பதிலை சொல்லுவான். அல்லாஹ்வுக்கே அரசாட்சி. மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி, மறுமை நாளின் சொந்தக்காரன். கூலி கொடுக்கும் நாளில் அவன் மாத்திரம்தான் அந்த நாளுக்கு சொந்தமானவன். யாரும் கூலி கொடுக்க முடியாது. கியாமத்துடைய முற்றுவெளியில் வரிசையாக நிற்கும் பொழுது யாரும் அந்த வரிசைக்குள் ஒளித்து கொண்டு ஓட முடியாது. அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் அனைத்து கட்டுப்பாடு. மலாய்க்காமார்கள் கூட பேச முடியாது, யாரும் பேச முடியாது. ஒரு ஊசி விழுந்தாலும் சத்தங்க, அந்த அளவுக்கு அமைதியாக நிற்பார்கள். மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி, தீர்ப்பு நாளின் சொந்தக்காரன். கூலி கொடுக்கும் நாளுடைய முழு சொந்தம் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல், கட்டுப்பாட்டில். இந்த உலமாக்கள் சொன்னார்கள், மாலிகி யௌமித்தீனை யார் விளங்கி கொண்டார்களோ அல்லாஹ்வுடைய அனைத்து பண்புகளையும் விளங்கி கொண்டார்கள். தீர்ப்பு நாளின் அதிபதி என்ற விடயத்தை, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இந்த வசனத்திலே நீங்கள் கவனியுங்கள். நஅபுதுக என்றால் உன்னை நாங்கள் வணங்குகிறோம்.
இந்த இடத்தில் நாபுது கே என்று வரவில்லை, இய்யாக்க நாபுது, உன்னைத்தான் நாங்கள் வணங்குகிறோம். உதாரணமாக வீட்டிலே பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு பிள்ளை வந்து அடுத்த பிள்ளைகளிடத்தில் சொல்கிறார்கள், மற்றொரு பிள்ளையிடத்தில் ஒரு பிள்ளை போய் சொல்கிறது, உன்னை வாப்பா அழைத்தார். அந்த மற்ற பிள்ளை நினைக்கும், சில நேரம் கூப்பிட்டு இருப்பார், சிலரும் கூப்பிடாமல் இருந்திருப்பார். உன்னைத்தான் வாப்பா அழைத்தார் என்றால் அது உறுதியானது. எனவேதான் இய்யாக்க நஅபுது, உன்னைத்தான் நாங்கள் வணங்குகிறோம் என்று நாங்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை உறுதிப்படுத்துகிறோம். வேறு யாரையும் யா அல்லாஹ் நாங்கள் வணங்கவில்லை, உன்னைத்தான் நாங்கள் வணங்குகிறோம். அல்லாஹ் மிச்சம் சந்தோஷப்படுவோம். வையாக்க நஸ்தஈன், உன்னிடமே நாங்கள் உதவி தடுக்கிறோம். நஸ்தஈனுக என்றால் உம்மிடத்தில் நாங்கள் உதவி தடுக்கிறோம். வையாக்க நஸ்தஈன் என்றால் உம்மிடத்தில் தான் உதவி தடுக்கிறோம். அது உறுதியானது. அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் நாங்கள் உதவி தடுக்கிறோம். இந்த ஆயத்திலே அல்லாஹ் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறான். நாங்கள் எத்தனை 1000 தடவை இந்த சூரத் ஃபாத்திஹா ஓதியிருப்போம். இந்த அர்த்தங்களுடைய ஆழம், இந்த விடயங்கள் எங்களுக்கு விளங்கி இருக்கிறதா? விளங்கினால் எவ்வளவு உள்ளட்சத்துடன் சொல்லலாம். அந்த விடயத்தை நீங்கள் கவனத்தில் எடுங்கள். அதனை அடுத்து இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதைகள் காட்டுவாயா. இந்த இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதை சொல்வதற்கு முற்பாடு இய்யாக்க நஅபுதுவிலே நான் தனிமையில் நின்று தொழுதால் அல்லாஹ்விடத்தில் நான் எப்படி சொல்கிறேன்? உன்னைத்தான் நாங்கள் வணங்குகிறோம். நான் மாத்திரம் நின்று விட்டு அல்லாஹ்விடத்தில் நாங்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும்? ஒரு பகுத்தறிவு ரீதியான கேள்வி. இந்த பிள்ளை மாத்திரம் நின்று தொழுகிற நேரம் இவர் எப்படி ஓதணும்? உன்னை நான் வணங்குகிறேன் ஓதணும். இய்யாக்க அபுதுன்னு ஓதுறா. ஆனால் அப்படி வரல. இய்யாக்க நஅபுது, உன்னை நாங்கள் வணங்குகிறோம் ஒரு ஆள் நின்று ஏன் ஓதணும்? அதுக்குரிய காரணம் என்ன? உலமாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தர்பார் மிகப்பெரியது, அடக்கியாளும் தன்மை உள்ளது. மிகப்பெரிய ஒரு உதாரணமாக ஒரு ஜனாதிபதியுடைய ஒரு மாளிகைக்கு போறோன்னு சொன்னால் ஒரு மனிதன் தனியே போறதுக்கு லேசில் விரும்ப மாட்டான். என்ன அனுமதியும் கிடைக்காது. ஒரு குழுவோட ஒரு வாகனத்தோட நிறைய ஃபைல்கள் அதெல்லாம் எடுத்துட்டு தான் கண்ணியமா போகணும் ஒரு விஷயத்தை கேட்கறது. அல்லாஹ் கிட்ட நாங்க பேசுற நேரம் தனியே நின்று பேசுறது எங்களுக்கு சக்தி இல்லை. தனியே நின்று நாங்க ஒரு அடியான், ஒரு அற்பமான ஒரு மனிதன், மிகப்பெரிய சக்தி மிக்க அல்லாஹ் கிட்ட பேசுற நேரம் நான் பேசுறது அவ்வளவு ஒழுக்கம் இல்லை. அதனால நஅபுது, நாங்கள் வணங்குகிறோம் என்று ஒரு மனுஷன் நின்று தொழுகிறேன், தனியே நின்று தொழுகிற நேரம், நாங்க இல்லாட்டி அந்த தனியிருந்து ஓதுற நேரம் உன்னை நாங்கள் வணங்குகிறோம்னு சொல்ற நேரம் நாங்க மாத்திரமா உலகத்தை வணங்குறோம் அல்லாஹ் இல்லை. இந்த உலக உருண்டையில கோடிக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் வணங்கி கொண்டிருப்பாங்க ஏதோ ஒரு வகையில். அந்த எல்லாரோடையும் சேர்ந்து நானும் உன்னை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உன்னை வணங்குகிறோம். நாங்க தனியே நஸ்தஈன் சொல்ற நேரம், உன்னிடத்தில் நாங்கள் உதவி தேடுகிறோம் சொல்ற நேரம், உலகத்தில் நாங்க மட்டுமே உதவி தேடுறோம் அல்லாஹ்கிட்ட. கோடிக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் உதவி தேடி கொண்டிருப்பான். அதே செகண்ட்ல அல்லாஹ் அந்த எல்லாரோடையும் நான் சேர்ந்து உன்னை வணங்குகிறேன், நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை வணங்குகிறோம், நாங்க எல்லோரும் சேர்ந்து உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம் சொல்றது ஒழுக்கமா இல்லையா? சரியான ஒழுக்கம். அல்லாஹ் கிட்ட நாங்க தனியா கேட்கறது எங்களுக்கு சக்தி இல்லை. நான் அற்பமான ஒரு மனிதன், நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை வணங்குகிறோம், எல்லோரும் சேர்ந்து உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம் சொல்றது எவ்வளவு அழகாய்க்கு. இதைத்தான் அல்லாஹ் பன்மையில சொல்லிக்கான் என்று சொல்லி உலமாக்கள் சொல்றாங்க. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயா. நேரான பாதை என்று சொன்னால் அப்ப நாங்க ஒரு கேள்வி கேட்கலாம், நாங்க இஸ்லாத்துல தான் இருக்கோம், அப்ப நாங்க நேரான பாதையில இல்லையா? கேள்விதான், நியாயமான கேள்வி. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் நாங்க அல்லாஹ்ட்ட கேட்கோம், எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. அப்ப நாங்க நேரான பாதையில் இல்லையா? நாங்க முஸ்லீமா இருந்துதான் பள்ளிக்கு வந்து தொழுகிறோம். அப்ப இன்னும் என்ன நேரான வழி என்று கேட்டால் நாங்க அதை உறுதிப்படுத்துறது கேட்கும். இஹ்தினா, யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. சப்பித்னா, யா அல்லாஹ் இந்த நேரான பாதையில எங்களை உறுதிப்படுத்துவாயாக. இஸ்லாத்துல இருந்து மதம் மாறி போயிடாம, எங்களுடைய ஈமான் இல்லாம நாங்க மூத்தாயிராம எங்களை உறுதிப்படுத்துவாயாக. ஒரு மனுஷன் வாழ்ற நேரத்தில் எவ்வளவு அமல் செய்யலாம், எந்த கடைசி முடிவு, இந்த இடத்துல ஒவ்வொருத்தர கடைசி முடிவு எப்படி ஆகும்னு எங்களுக்கு தெரியாது. அப்ப நாங்க அல்லாஹ்ட்ட உறுதிப்படுத்தியா அல்லாஹ் அந்த நேரான பாதையில எங்களை உறுதிப்படுத்துவாயாக. அது யாருடைய பாதை?
சிராத்தல்லதீன் அன்ஆம் தாலை, நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதை. அவர்கள் யார்? இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், ஒமையுத்து இல்லாஹ் வர் ரசூல ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் யார் வழிபடுவார்களோ அவர்கள் நபிமார்களுடன், அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களான நபிமார்களுடன், ஷுஹதாக்களுடன், சித்தீக்குங்கள் என்று சொல்லக்கூடிய உண்மையாளர்களுடன், அஸ்ஸாலிஹீன் என்று சொல்லக்கூடிய நல்லவர்களுடன் இருப்பார்கள் கியாமத்தில். இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியார்கள். சிராத் அல்லதீன் அன்அம்த அலைஹிம், நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதையை அல்லாஹ் எங்களுக்கு காட்டு. அல்லாஹ்கிட்ட நான் கேட்கணுமா இல்லையா? அல்லாஹ் எவ்வளோ அழகா இந்த விஷயத்தை சொல்லி தந்தீங்க. யார் மீது நீ அருள் புரிந்தாயோ அந்த நபிமார்களுடைய பாதை எங்களுக்கு காட்டு. ஷுஹதாக்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்பட்ட அவர்களுடைய பாதையை காட்டு. உண்மையாளர்களுடைய பாதையை காட்டு. நல்லோர்களுடைய பாதையை காட்டு. வஹசுன உலாயிக ரஃபீகா, அவர்கள் தான் நல்ல கூட்டாளிகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப அந்த இதை நாங்கள் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். நேரான பாதை இவர்களுடைய பாதையை காட்டு. கைரில் மக்தூபி அலைஹிம், கோபத்துக்குள்ளானவர்களுடைய பாதை அல்ல, வலல்லாலின், வழி தவறிக்கூடிய பாதை அல்ல. இதில் நுணுக்கமான ஒரு கருத்தொன்றை நீங்க நல்லா கவனிங்க. நான் ஏழுமான அளவு இதில் உள்ள நுணுக்கமான விஷயங்களை உங்களோட மொழி, உங்களோட பாச அளவுக்கு இறங்கி நான் சொல்ல பார்க்கணும். இது கொஞ்சம் ஆழமான சில விஷயங்கள் என்றாலும் இது கட்டாயம் தெரியல. சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம், இந்த அன்அம்த அலைஹிம்ல அல்லாஹ் என்ன சொல்லிக்கான்றான்? நாங்கள் அல்லாஹ்ட்ட எப்படி பேசுகிறோம்னால், நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதை. இப்போ அருள் புரிதல் யார் செய்யறது? அல்லாஹ் செய்யறது. இப்போ அல்லாஹ் கிட்ட அருள் புரிந்த விஷயத்தை நீதான் அல்லாஹ் செஞ்சாயின்னு பேசுறோம். சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதை. அதுக்கப்புறம் கைரில் மக்தூபி அலைஹிம், கோபத்துக்குள்ளானவர்களுடைய பாதை அல்ல, வலல்லாலின், வழி தவறியவர்களுடைய பாதை அல்ல. கோபத்துக்குள்ளானவர்கள் யாருன்னு சொன்னால் முதல் தரமான அர்த்தம் யூதர்கள். மற்றொரு அர்த்தம் இருக்குது, அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளான, பாவம் செஞ்சு கோபத்தை சம்பாதிச்சு கொண்டாங்க. மற்றொன்றைக்கு வலல்லாலின், வழி தவறியவர்கள், அது கிறிஸ்தவர்கள். அன்அம்த அலைஹிம், நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதை, நீ யார் மீது கோபித்தாயோ அவர்களுடைய பாதை அல்ல என்று குர்ஆன் வரல. நீ யாரை வழிகெடுத்தாயோ அவர்களுடைய பாதை அல்ல என்று சொல்லப்படல. நீ யார் மீது அருள் புரிந்தாயோ நீதான் அந்த அருள் புரிந்த வேலையை செஞ்சாய். நல்ல விஷயத்தை அல்லாஹ்வோட சேர்க்கணும். வழிகெடுக்கிற விஷயம் அல்லது கோபத்துக்குரிய விஷயங்கள் அல்லாஹ்வோட சேர்த்து நாங்கள் பேசுறது ஒழுக்கம் இல்லை. இந்த அல்லாஹ் எங்களுக்கு படி தந்தீங்க. உண்மையில் யதார்த்தத்தில் அல்லாஹ்வுடைய கோபத்தை யாராவது சம்பாதிக்கிறதாக இருந்தால் அல்லாஹ் அவர்களோட கோபிக்க நேரடியாக. இந்த ஆயத்துகளுடைய தொடர் எப்படி வரணும்னு சொன்னால், நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதை, நீ யார் மீது கோபித்தாயோ அவர்களுடைய பாதை அல்ல, நீ யாரை வழிகெடுத்தாயோ அவர்களுடைய பாதை அல்ல, அப்படிதான் வரணும். ஆனால் அப்படி சொல்லப்படலை. ஏன் சொல்லப்படல என்றால், அல்லாஹ் அருள் புரிகிற வேலையை அல்லாஹ்வோட பேசலாம், நல்ல விஷயத்தை அல்லாஹ்வோட பேசலாம். நீ அருள் புரிஞ்சாய் அவர்களுடைய பாதை, நீ கோபித்தாய் என்று பேசுறது ஒழுக்கம் இல்லை. அல்லாஹ் கிட்ட கோபத்துக்குள்ளானவர்கள், கோபிக்கப்பட்டவர்கள் அந்த வாசக அமைப்பு அல்லாஹ் பாக்கி. நீ வழிகெடுத்தவர்கள் பேசுற அல்லாஹ் பேசுற ஒழுக்கம் இல்லை. அல்லாஹ் தான் வழிகெடுக்கிற, நீ தான் வழிகெடுத்தாய் என்று பேசுற அல்லாஹ்கிட்ட ஒழுக்கம் இல்லை. வழி தவறியவர்கள் என்று பேசுறோம். இது நுணுக்கமான ஒரு அர்த்தம், நீங்க விளங்கிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த சூரா அல் ஃபாத்திஹாவில் மிக ஒரு முக்கியமான விஷயம்தான். நீங்க நல்லா கவனிங்க. இந்த 7 வசனங்கள்ல அல்லாஹ் என்னத்தை ஒரு 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 அடிப்படையான ஒரு ஒரு அர்த்தம் ஒன்றிக்குது. இப்போ தேன்கூட்டில் முக்கியமான ஒரு இடம் அந்த ராஜதனி இருக்கிறது தானே, ராஜதனி. இப்போ இந்த பள்ளிவாசல் காணில முக்கியமான இடம் எது? நாங்கள் தொழுகிற இடம் தானே இந்த ஏரியா. இது நாங்கள் அல்லாஹ்வுக்கு பூமியில் எங்களோட நெத்தியை வச்சு நாங்கள் தொழுகிறோம். நாங்கள் அற்பமான அடியார்கள். அல்லாஹ் எவ்வளோ பெரிய பிரமாண்டமான சக்தி உள்ளவன். இந்த உலக உருண்டையில், இந்த மிக பிரமாண்டமான இந்த ஆகாயத்தில் ஒரு பந்து மாதிரி ஒன்று சுற்றி கொண்டு இருக்குது. அதில் ஏதோ ஒரு அந்த பூமியில் ஒரு மூலையில் நாம் இந்த ஊரில் இந்த பள்ளிவாசலில் 5 நேரம் வந்து எனக்கு உதச்சி தொழுகிறோம். பூமியை நெத்தியில் வைக்கமுண்டா
அல்லாஹ் எங்கேருந்து எவ்வளோ இதில் பார்த்துட்டு இருப்பானுங்களே. நாங்கள் ஒரு சின்ன பூச்சி மாயி அப்படி சுருண்டு விட்டு நாங்கள் மெத்தியை வச்சு சுஜூத் செய்கிறோம். அல்லாஹ் எவ்வளோ சந்தேகப்படுவாங்க. அப்போ இந்த இடம் சிறப்பான இடம். இந்த இடம் இப்போ இந்த பள்ளிவாசல் இவ்வளோ பெரிய காணியில் இந்த இடம் சிறப்பான இடம். நாங்கள் சுஜூத் செய்கிற இந்த ஏரியா மற்ற இடங்கள் சிறப்புக்குரிய இடமாக இருந்தாலும் இதுதான் சிறப்புக்குரிய இடம். இந்த சூரா அல் ஃபாத்திஹாவில் பிரதானமான இடம் வந்துட்டு இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அதுதான் பிரதானமான இடம். அடிப்படையான மூலக்கருத்து உள்ள இடம் அதுதான். அந்த இடம்தான் மனிதன் உடம்புல ஆக முக்கியமான இடம், உள்ளம் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் தான் முக்கியமானது. அது எப்படின்னு பார்ப்போம். இந்த 7 வசனங்களையும் நீங்கள் எடுத்து பாருங்க. ஒன்றாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனான அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஓதுகிறேன். 1ஆம் வசனம். 2வது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தார்களின் இரட்சகனான அல்லாஹ்வுக்கே புகழனே. 2வது வசனம். 3ஆம் வசனம் அர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன். 4ஆம் வசனம் மாலிகி யௌமித்தீன், கூலி கொடுக்கும் நாளின் அதிபதி. 5ஆவது வசனம் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். 5 வசனம் முடிஞ்சு இவ்வளோ விஷயத்தையும் சொல்லிட்டு வந்து இந்த விஷயங்கள்லாம் என்ன மாதிரி இருக்குது. முதலாவது பிஸ்மில்லாவில் நாங்கள் என்ன செய்கிறோம்? அல்லாஹ் புகழ்கிறோம், அல்லாஹ்வோட பேரை சொல்கிறோம். அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன்னு சொல்கிறோம். அர் ரஹ்மான் அல்லாஹ்வோட பேர். நாங்கள் ரஹ்மான் பேர் சொல்கிறது எனக்கு ரஹ்மான்னு சொல்லுவாங்க சில ஏரியாக்கள். அப்படி சொல்லல, கூடாது. இந்த அல்லாஹ்வோட பேர் அது. முன்னுக்குள்ள அப்துல் ரஹ்மான், கலீல் ரஹ்மான் அப்படி சேர்த்து அவர். அர் ரஹீம், ரஹீம்னு தனியே சொல்லல, ஆகாது. அர் ரஹ்மான்ங்கிற அல்லாஹ்வோட பேர். அதோட சேர்ந்து ஒன்று வரும், அதைத்தான் சொல்லணும். சரி, அப்துல்லா அல்லாஹ் சொல்லிக்கலாது அப்துல்னு சொல்றது இல்லை, அப்துல் அப்படி சொல்றது. அப்படி அல்லாஹ் சொல்லிக்கல, அல்லாஹ்னு கூப்பிடல ஒரு மனுஷன். அப்துல்லாவில் அல்லாஹ் புரிஞ்சால அடுத்தவங்க எடுத்தாங்க, அப்படி சொல்லப்படாது, ஆகாது. அப்துல்லான்னு முழுசா சொல்லணும். அப்துல் ரஹ்மான்டா அப்துல் ரஹ்மான் முழுசா சொல்லணும். ரஹ்மான் அல்லாஹ்வோட பேர், அதாவது மனிதர்களுக்கு சொல்லல, அது ஆகாது. அர் ரஹீம், ரஹீம்னு தனியாக கூப்பிடல, அது அப்துல் ரஹீம் சேர்த்து நான் சொல்லி பழகணும். அல்லாஹ்வுடைய பேர் அது. இப்போ 1ஆவது வசனத்தில் அல்லாஹ்வோட பேரை சொல்றோம். 2ஆவதுல என்ன சொல்றோம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதுலேயும் நாம் என்ன செய்யறோம்? அல்லாஹ் தான் போல்றோம். எல்லா போலும் உலகத்தார்களுடைய இரட்சகனான அல்லாஹ்வுக்கே உரியதுன்னு சொல்றோம். அல்லாஹ் தான் போல்றோம். திரும்ப அர் ரஹ்மானிர் ரஹீம்ல என்ன சொல்றோம்? அல்லாஹ் தான் போல்றோம். மாலிகி யௌமித்தீன்ல என்ன செஞ்சோம்? தீர்ப்பு நாளின் அதிபதி, அல்லாஹ் தான் போல்றோம். திரும்ப அடுத்த வசனத்தில் என்ன செய்யறோம்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். என்ன செய்யறோம்? அல்லாஹ் தான் நாங்கள் மறைமுகமாக போல்றோம். அப்போ இவ்வளோலாம் செஞ்சு வந்துட்டு கடைசியாக என்ன சொல்றது? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. இதைத்தான் நாங்கள் கேட்க வந்தது. பாப்பா கிட்ட சல்லி கேட்கறதுக்கு, ஐஸ்கிரீம் வாங்க இல்லாட்டி வேற என்னத்தையாவது செய்யறதுக்கு டைரெக்டாக கேட்குறலையே பிள்ளை போய். நான் பிள்ளைய விடுவோம். பிள்ளைக்காக அம்மா ஒரு விஷயத்த வாப்பா கிட்ட பேசுறதா இருந்தமா கணவனுக்கிட்ட உடனடியாக பேச மாட்டா. அவங்க தெரியும் எப்படி அதை சுற்றி வளைச்சி அங்கெல்லாம் போய் வந்து கடைசியாக விஷயத்த கேட்குறது. அல்லாஹ்கிட்ட நான் துவா கேட்குற நேரம் முதலாவது நான் அல்லாஹ் புகழணும். எடுத்த எடுப்பில் கேட்குறது ஒழுக்கம் இல்லை, நான் பழகி கொள்ளணும். எடுத்த எடுப்பில் அல்லாஹ்கிட்ட கேட்குற இல்லை. இந்த பிஸ்மில்லாவிலிருந்து இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் வர அல்லாஹ் புகழ்ந்து போட்டு மெயின் விஷயத்துக்கு வர. அதுதான் இந்த சூறாவில் பிரதானமான இடம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக, நேரான பாதையில் எங்களை ஸ்தீரணப்படுத்துவாயாக கேட்கிறது. அது இந்த யூதர்களுடைய பாதையை காட்டிடாது, கிறிஸ்தவர்களுடைய பாதையை காட்டிடாது, நபிமார்களுடைய சுஹதாக்களுடைய சித்தீகங்களுடைய சாலிஹீங்களுடைய பாதையை அல்லாஹ் காட்டுவாயா. இதுதான் பிரதானமான பகுதி. இது கவனத்தில் நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. இதில் சூரத்துல் ஃபாத்திஹாவை பொறுத்தவரையில் சில திருநாமங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன். சூரத்துல் ஃபாத்திஹாவு 12 பேர்களுக்கு. 1வது பேர் அஸ்ஸலா. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு சூரத்து அஸ்ஸலா
சலான்னு ஒரு பேர் உண்டு. இந்த தொழுகையில் நான் கூட ஓதுறோம். இது ஹதீஸில் வருது, கசம் து சலாத் பைனி வபைன் அப்தி நிஸ்ஃபைனி. முஸ்லீமில் வார ஹதீஸ். அல்லாஹ் சொல்றதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொழுகையே எனக்கும் எனது அடியார்களுக்கும் இடையில நான் பாதி பாதியாக பிரித்து கொண்டேன். எனவே சூரத்து சலா என்று ஒரு பேர். ரெண்டாவது பேர் சூரத்துல் ஹம்த், புகழுக்குரிய சூரா. ஏன்னா புகழப்படுது, அல்லாஹ் நாங்கள் புகழ்கிறோம். மூணாவது விஷயம் ஃபாத்திஹத்துல் கிதாப், வேதத்துடைய ஆரம்பம், முகம், ஆரம்பம். இந்த வேதத்தை முதலாவது இந்த சூரத்துல் ஃபாத்திஹா தான் ஆரம்பிக்குது. நீ குர்ஆன் எடுங்க, போய் எடுத்து பாருங்க, ஒன்றாவது பரட்டுங்க. சூரத்துல் ஃபாத்திஹா ஒன்றாவது வருது. அது அடுத்து தான் சூரத்துல் பக்ரா வருது. அல் பக்ரான பசுமாடு. அப்போ சூரத்துல் ஃபாத்திஹா ஒன்றாவது வருது, வேதத்தை ஆரம்பிக்கக்கூடியது. நான்காவது பேர் உம்முல் கிதாப், வேதத்துடைய தாய். இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இந்த வேதத்துடைய தாய். ஒரு குடும்பத்தில் தாய் தான் முக்கியம், என்ன அதுக்கு அடுத்து வாப்பா. இப்போ இந்த வேதத்துடைய தாய், இந்த உம்முல் கிதாப்னு ஒரு பேர் இருக்கு. அஞ்சாவது உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாயின்று இந்த சூரத்துல் ஃபாத்திஹா பேர் ஒன்று இருக்குது. அது ஹதீஸ் ஒன்று சொல்லப்பட்டிருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் உம்முல் குர்ஆன். அல்ஹம்துலில்லாஹ் என்பது குர்ஆனுடைய தாய். வ உம்முல் கிதாப் எனும் வேதத்துடைய தாய். வ சபூல் மசானி, மீண்டும் மீண்டும் ஓதப்படக்கூடிய 7 வசனங்களை கொண்ட சூரா தான் சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொல்லி திருமதியில் வார ஹதீஸில் அடிப்படையாக வச்சு சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாயின்ற ஒரு பேர் உண்டு. அடுத்தது ஆறாவது அல் மசானி, மீண்டும் மீண்டும் ஓதப்படக்கூடியது. இன்னொரு பொருள் உண்டு, யன்னஹா துசன்னா ஃபி குல்லி ரக்கா, ஒவ்வொரு ரக்காத்திலையும் அது மீண்டும் மீண்டும் ஓதப்படுது என்கிற காரணத்தால். ஏழாவது வல் குர்ஆனுல் அதீம், அதாவது அல் குர்ஆனுல் அதீம், மகத்தான குர்ஆன் என்று சொல்லி சூரா அல் ஃபாத்திஹாவுக்கு பேர் உண்டிக்குது. காரணம் என்ன? முழு குர்ஆனுடைய சாராம்சமும் சூரா அல் ஃபாத்திஹாவில் இருக்குது. எட்டாவது நோய்க்கு மருந்து. இது ஆக முக்கியம், எல்லாருக்கும் தேவை. இன்றைக்கி எத்தனையோ நாங்கள் டாக்டர் மாட்ட போகிறோம், சின்ன சின்ன வருத்தங்களுக்கு எல்லாம் போகிறது, இல்லை தண்ணியெல்லாம் ஓதி பார்க்குறது, அங்கஞ்செல்லாம் அனுப்புகிறோம். எங்களுக்கு ஓதி பார்த்துக்கொள்ள எல்லார் கையிலும் அல்லாஹ்வை நீங்கள் நல்லா நினைச்சிட்டு உறுதியான எண்ணத்தோட நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி உங்களுக்கு ஊதி தடவி கொண்டீங்கன்றால் எல்லா மேல் வருத்தம் எல்லாம் போய்த்து. என்றால் ஹதீஸில் வருது, ஃபாத்திஹத்துல் கிதாபி ஷிஃபாவுன் மின் குல்லி சும்பின், இன்னொரு ரிவாயத்தில் இது மின் குல்லி தா என்று. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இந்த எல்லா நச்சுகளுக்கும் நஞ்சுகளுக்கும் மருந்து, எல்லா விதமான நோய்களுக்கும் மருந்து. சூரத்துல் ஃபாத்திஹா எல்லா வேதங்களுடைய சாராம்சமும் சுருக்கம் அதெல்லாம் இருக்குது. குர்ஆனுடைய சாராம்சம் சூரா அல் ஃபாத்திஹாலாம் இருக்குது. இப்போ எப்படி இருக்கும் அது? இப்போ பிரியாணிக்குள்ளே கஜு கொட்டை போட்டுறீங்க, ருசியாக தானே எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அதுக்கு ஒரு விசேஷமான ருசி. அது மாதிரி விருந்தில் வட்டலப்பம் தராங்க, அதுக்கு விசேஷமான ருசி உண்டு. சூரா அல் ஃபாத்திஹா வந்துட்டு முழு குர்ஆனுடைய சாராம்சம் அதெல்லாம் இருக்குது, மிச்சம் டேஸ்டாக இருக்குது. அது எல்லா நோய்க்கும் அது மருந்தாக இருக்கும். அதை நீங்கள் ஓதி வாங்க. வருத்தம் இருந்தால் நீங்கள் ஓதி அப்படியே உமிழ்நீர் படாமல் நீங்கள் அப்படி ஊதுங்க, தண்ணியில் ஓதி நீங்கள் அதை குடிங்க. அதெல்லாம் அதுக்காக வேண்டி அது இறக்கப்படலை, ஆனால் அதில் அது இல்லாமலும் இல்லை. அது மருந்துக்கு நீங்கள் எல்லாருக்கும் பாவிக்கலாம். அது மட்டும் இல்லை, ருக்கியா மந்திரித்தல் இன்னொரு பொருள் ஒரு பேர் உண்டு. ருக்கியா சூரா அல் ஃபாத்திஹாவுடைய 9வது பேர் தான் ருக்கியா, மந்திரித்தல். ஏன்னா நபியவர்கள் கேட்டாங்க, ஒரு 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 கோத்திரத்துடைய தலைவருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா வச்சு மந்திரித்தார் ஒருத்தர். மா அதுராக அன்னஹா ருக்கியா, அந்த சூரா அல் ஃபாத்திஹா மந்திரித்தல் என்பதை உமக்கு அறிவித்தது எது? நபியவர்கள் கேட்டாங்க. அப்போ அது நோய்க்கு மருந்தாயிக்குது. அப்போ அதை நீங்கள் பின்பற்றி வாங்க. என்ன மேல் வருத்தம், என்ன வலி இருந்தாலும், என்ன விதமான திடீர்னு ஒரு தேலொன்று கொட்டி போட்டு, இல்லை திடீர்னு ஒரு விசர்ஜனோண்டு ஏதோ கால் கையில் கடிச்சு போட்டு, திடீர்னு ஒரு காயம் வந்துட்டு, திடீர்னு ஏதோ நடந்துட்டு, முதலாவது நீங்கள் சூரா அல் ஃபாத்திஹாவை அல்லாஹ்வை நினைச்சிட்டு ஓதி அந்த இடத்துல ஊதுங்க. இல்லாட்டி உமிழ்நீர் தொட்டு அந்த இடத்துல தடவுங்க. அல்லாஹ் மற்ற அதுக்கு பிறகு வர பெரிய ஆபத்துகளை தடுப்போம். ஆகப்பெரிய மருந்து இந்த ஹதீஸில் தெளிவாக சொல்லப்பட்டி. 10வதுல சூரா அல் ஃபாத்திஹாவுக்கு ஒரு பேருண்டி அல் அசாஸ், அஸ்திவாரம். அஸ்திவாரம்னு ஒரு பேருண்டி இருக்குது என்றால் இப்னு அப்பாஸ் எல்லாம் சொன்னாங்க, வசாசுல் குத்துபி அல் குர்ஆன், எல்லா வேதங்களுடைய அடிப்படையும் குர்ஆன்.
வஅஸாஸுல் குர்ஆனி அல் ஃபாத்திஹா, குர்ஆனுடைய அஸ்திவாரம் சூரா அல் ஃபாத்திஹா. வஅஸாஸுல் ஃபாத்திஹா, சூரா அல் ஃபாத்திஹாவுடைய அஸ்திவாரம் ஃபவுண்டேஷன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இதுதான் அடிப்படை. அப்போ நாங்கள் சூரா அல் ஃபாத்திஹாவுடைய பொறுமை எங்களுக்கு விளங்குது. 11வது பேர் அல் வாஃபியா. சூரா அல் ஃபாத்திஹாவுடைய பேர் சூரத்துல் வாஃபியா. வாஃபியா என்றால் அது பூரணமானது, பிரிக்கலாது. இப்போ நாங்கள் தொழுகைக்கு ஓதுறோம், ஒரு சுன்னத்தான சூறா ஒன்று ஓதுறோம், அரவாசி ஓதலாம், இல்லாட்டி பிரித்து கொஞ்சம் காவாசி கொஞ்சம் கொஞ்சமாக 2 ரக்காத்துல ஓதலாம். ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹா பூரணமானது, அதை பிரிக்கலாது. 1 ரக்காத்துல அரவாசி, திரும்ப இன்னொரு ரக்காத்துல அரவாசி ஓதுனா தொழுகக்கூடாது, முழுசா ஓதித்தான் ஆனும். அது பூரணமான ஒரு சூறா, அதை சுருக்கலாது, அது அங்க சம்பூர்ணமானது, அதை விட சுருக்கலாது. 12வது கடைசி பேர் அல் காஃபியா. அல் காஃபியா என்றால் அதாவது இந்த சூரத்துல் ஃபாத்திஹா எல்லா சூறாக்களையும் உள்ளடக்கும், ஆனா சூரத்துல் ஃபாத்திஹாவை வேறு சூறாக்கள் உள்ளடக்காது. உதாரணமா நான் தொழுகைக்கு தக்பீர் கட்டுறோம், சூரா அல் ஃபாத்திஹா நான் ஓதியாகணும். சூரா அல் ஃபாத்திஹாட அளவுக்கு வேறொன்று ஓதி சரி வராது, அது ஓதியே ஆகணும், மாற்று வழியே கிடையாது. இது 12 பேர்கள் நாங்கள் சூரா அல் ஃபாத்திஹாவுக்கு பார்த்தோம். இதோட நான் 2 நிமிஷத்தில் முடிச்சு கொள்வோம். இதில் கடைசியான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த சூரா அல் ஃபாத்திஹாவில் நாங்கள் தொழுகைக்கு தக்பீர் கட்டினா அதுதான் ஆக முக்கியம். நாங்கள் சொல்ல வந்த விஷயம், இந்த அவசரப்பட்டு நான் ஓதாமல் தொழுகையில் 1வது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இந்த சொன்ன உடனே சொல்கிற நேரம் நாங்கள் அல்லாஹ்வை நினைக்கணும், ஆக முக்கியம். அது நாங்கள் அங்கே வீட்டை நினச்சிட்டு இல்லாட்டி வயலை நினைச்சிட்டு கடையை நினச்சிட்டு அப்படி நான் சொல்லப்படாது. தொழுகிற நேரம் அல்ஹம்து ஓதுற நேரம் மிச்சம் விழிப்பாய்க்கணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்கிற நேரம் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு எங்களுக்கு ஞாபகம் வரணும். அர் ரஹ்மான் மிச்சம் இறக்கம் உள்ளவன், அர் ரஹீம் அதிகமாக இறக்கம் உள்ளவன், அப்படி எங்களுக்கு அந்த பொருள் வரணும் ஞாபகத்துக்கு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றால் இந்த உலகத்தார்கள் என்று சொல்லக்குள்ள இந்த அண்ட சராசரங்கள்லாம் மனசில் ஓடணும். எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடியவன் அந்த அல்லாஹ்வுக்கே போல் நினைக்கும். அர் ரஹ்மான் ரஹீம், மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதினக்குள்ள கியாமத்து நாள் உண்டாயிட்டு நாங்கள் அங்கே கியாமத்தில் நின்று தடுமாறிட்டு நிற்கும், மனித கோடிகள் அழுது பதறி கொண்டிருக்காங்க. அப்படி ஒரு ஞாபகம் எங்களுக்கு வரணும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் வரக்குள்ள நாங்கள் அல்லாஹ்வைத்தான் நாங்கள் வணங்குகிறோம் என்ற உணர்வு வரணும். பள்ளிவாசல்னா நாங்கள் அல்லாஹ் வணங்குறோம், அல்லாஹ் முன்னுக்கு நிற்கும், அவன்கிட்ட தான் உதவி தேடுறோம். எஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் சொல்லும், நேரான பாதையை அல்லாஹ் எனக்கு காட்டுன்னு சொல்லக்குள்ள கண்ணீர் வரணும். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யார் மீது நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதையினும் நபிமார்கள் ஞாபகத்துக்கு வரும். சுஹதாக்கள், சித்திகீங்கள், சாலிஹீங்கள், இந்த நல்ல மக்கள் இவனோட பாதையை அல்லாஹ் எனக்கு காட்டு. இந்த யூதர்களுடைய கிறிஸ்தவருடைய பாதையை காட்டினார். கடைசியில் நாம் என்ன சொல்கிறோம்? ஆமீன் சொல்கிறோம். ஆமீன் என்ன பொருள்? ஆமீன் சூரத் ஃபாத்திஹாவில் உள்ளதில்லை, ஏற்றுக்கொள்வாயாக. டைம் சரியா பொருள். அப்போ ஏற்றுக்கொள்வாயாகன்னு சொல்கிறேன். எனவே தான் இந்த சூரா அல் ஃபாத்திஹாவுடைய சாராம்சத்தை நாங்கள் பார்த்தோம். அல் குர்ஆனுடைய அனைத்து 113 சூறாக்களும் சூரா அல் ஃபாத்திஹாவை பற்றி தான் பேசுது. நீங்கள் அடுத்த சூரத் பக்ராவில் நீங்கள் நுழைஞ்சால் இந்த யூதர்களை பற்றி நிறைய பேச்சு வருது. அதுக்கு அடுத்த சூறாக்கள் ஆல இம்ரான்ல எல்லாம் கிறிஸ்தவர்களை பற்றி பேசுது.